மேடம் சந்திரபாபு நாயுடுக்கு எதிராக சாமி கும்பிட வந்திருக்கீங்களா? என்ன ஏன்னா அவர் உங்களை சாமி கும்பிட விடல ஜெகன்மோகன் ரெட்டியை எப்படி பார்க்க? இதே ஃபார்முலா ஃபாலோ பண்ணா வருங்காலத்தில் வந்து தீண்டாமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க மாதிரி சொல்றாங்க. ஜெகன்மோகன் ரெட்டியை வந்து திருப்பதி கோயில அனுமதிக்கல தரிசனம் செய்ய. இதே மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருந்தா நாளைக்கு தீண்டாமை வந்துருவாங்க, அன்டச்சபிலிட்டி வந்துடும். உண்மையிலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா தன சுயநலத்துக்காக சந்திரபாபு நாயுடு கடவுள் கூடவே விளையாடுறாரு. இது வரைக்கும் அவர் லைஃப் பொலிட்டிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு சுயநலத்துக்காக யாரை வேணாலும் பலி கொடுப்பாங்கங்கிறது நீங்கள் ஹிஸ்டரி பார்த்தாலே தெரியும். ஃபர்ஸ்டில் பொண்ணு கொடுத்த மாமாவை சிஎம் ஆகணும்னு பலி கொடுத்துட்டார். அப்புறம் சிஎம் ஆக்குறான்னு சொன்னா புரந்தேஸ்வரி ஹஸ்பண்டை இவர் சிஎம் ஆகுறதுக்கு பலி கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் ஜூனியர் என்டிஆர் ஹரிகிருஷ்ணாவை எப்படி பலி கொடுத்தாரோ நீங்கள் பார்த்தீங்க. அதுக்கப்புறம் நான் வந்து கம்பைன்ட் ஸ்டேட் இருந்தால் லைஃப்பில் சிஎம் ஆக முடியாதுன்னு நினைக்கும் போது ஸ்டேட்டை ரெண்டாக்கிட்டு சிஎம் ஆகிறதுக்காக ஜனங்களோட பவிஷ்யத்தோட எப்படி விளையாடுறாங்க நீங்கள் பார்த்துருக்கீங்க. இப்போ எலெக்ஷன்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எப்படியாவது ஆட்சிக்கு வரணும்னு எவ்வளோ பொய்யான ப்ராமிசஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இவிஎம்ல எவ்வளோ மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு எப்படி வந்தாரோ எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஆட்சிக்கு வந்தா இந்த 100 நாளில் அவர் ப்ராமிஸ் பண்ண எதுவுமே ஜனங்களுக்கு பண்ண முடியல. ஃப்ளட்ஸ் வந்திருக்கு, ஜனங்களுக்கு தண்ணி கொடுக்க முடியல. சின்ன குழந்தைங்களுக்கு பால் கூட கொடுக்க முடியாத வக்கில்லாத இந்த கவர்மெண்ட் ஜனங்க எங்க போராட்டம் செய்யறது எல்லாருக்கும் தெரியுமோ, அது டைவர்ட் பண்ணும். ஸ்டீல் பிளான்ட்டை பிரைவேட் பண்றாங்க. அது வந்து எல்லா லட்சக்கணக்கான அங்க ஒர்க் பண்றவங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஜனங்களுக்கு தெரியக்கூடாது. இந்த மாதிரி நிறைய தப்பு பண்ற சந்திரபாபு நாயுடு அந்த தப்பெல்லாம் ஜனங்களுக்கு தெரியாம டைவர்ட் பண்றதுக்கு டைவர்ட் பாலிட்டிக்ஷன் தான் இந்த லட்டு விஷயம் கொண்டு வந்திருக்காரு. ஏன்னா உண்மையிலே கடவுள் மேல பக்தி பயம் இருந்தா இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்ததுன்னா சிஎம்மா இருக்கிறவங்க டிப்யூட்டி சிஎம்மா இருக்கிறவங்க என்ன செய்யணும்? அது மேல என்கொயரி பண்ணணும். என்கொயரி பண்ணிட்டு தப்பு பண்ணவங்கள தண்டிக்கணும். அப்படி இல்லாம அவங்களோட என்டிஏ கூட்டணி மீட்டிங் நடக்கும்போது இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்தது, இந்த மாதிரி அனிமல் ஃபேட் இதுல மிக்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லி அவர் பேசினது, அந்த பேசுற பொய்ய உண்மையாக்குறதுக்காக அவர் வந்து ஒரு ரிப்போர்ட் கொண்டு வந்திருக்காரு. அந்த ரிப்போர்ட் நீங்க பாத்தீங்கன்னா NDDB ரிப்போர்ட் இதுல கிளியரா இருக்கும். மார்ச்சோட ஜெகன்மோகன் ரெட்டி சார் சிஎம் முடிஞ்சிச்சு, எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஜூன்ல சந்திரபாபு நாயுடு சிஎம் ஆனார். ஜூலைல தான் அந்த டேங்கர்ஸ் வந்திருக்கு. 17/7/2024 கண்டெய்னர்ஸ் வந்திருக்கு. அது டெஸ்ட்டுக்கு அனுப்புனா 23/7/24 தான் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. அந்த 23 அன்னைக்கே திருமலா இஓ ஷாமல் ராவ் பிரஸ் மீட் வச்சுட்டு இதுல வந்து வனஸ்பதி வெஜிடபிள் ஃபேட் மிக்ஸ் ஆனதுனால 8 கண்டெய்னர்ல 4 நல்லா இருக்கு உள்ள அனுப்பணும், 4 கண்டெய்னர்ல வனஸ்பதி கீ வெஜிடபிள் ஆயில் மிக்ஸ் ஆனதுனால ரிஜெக்ட் பண்ணிட்டோம், யூஸ் பண்ணலன்னு கிளியரா ஒரு இஓ சொல்லியிருக்காங்க. ஏன்னா டிடிடி வந்து இஓ கண்ட்ரோல்ல இருக்கும். இஓல வந்து சேர்மன் கமிட்டி தான் அதுல வந்து மெயின் போர்ஷன். அதுல வந்து கவர்மெண்ட் இன்வால்மெண்ட் ஒன்றும் இருக்காது. ஸோ கிளியர் கட்டாக வந்தது. நீங்கள் சிஎம்மாக இருக்கும்போது சந்திரபாபு நாயுடு கண்டெய்னர் வந்தது, சாம்பிள் எடுத்தது, ரிப்போர்ட் வந்தது, எல்லாமே உங்கள் கவர்மெண்ட்ல தப்பு நடக்கல, அது யூஸ் பண்ணல, அது வெஜிடபிள் ஆயில்னு இஓ சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் ஜெகன்மோகன் ரெட்டி பொலிட்டிக்கலாக ஜீரோ ஆக்கணும்னு ஒரு ராங் இன்டென்ஷனோட நீங்கள் பேசுனது இந்த ரிப்போர்ட்டில் டேட்டோட வெளியே வந்துருச்சு. ஸோ அதனால நீங்கள் தப்பு பண்ணது பேக் ஃபயர் ஆனது உங்களுக்கு தெரிஞ்சதுனால நீ சைடுக்கு ஒதுங்கிட்ட. உன்னோட டைரக்ஷனில் ஹீரோ பவன் கல்யாண் முன்னுக்கு வந்திருக்காரு.
ஏன்னா சந்திரபாபு நாயுடுக்கு எப்பவுமே கடவுள்னா பக்தி இல்லை, பயம் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எப்பவுமே எந்த பூஜை பண்ணாலும் ஷூஸ் போட்டுட்டு தான் பண்ணுவார். எந்த பூஜை பண்ணாலும் ஷூஸ் போட்டுட்டு தான் பண்ணுவார். நீங்க எந்த போட்டோ வேணாலும் பாருங்க, எந்த போட்டோ பார்த்தாலும் ஷூஸ். அவங்களுக்கு வந்து கடவுள்னா பக்தி இல்லை, பயம் இல்லை. ஸோ ஒரு வாட்டி உங்களுக்கே தெரியும், வெய்யக்கால மண்டபம் திருமலையில் அவர் டெஸ்ட்ராய் பண்ணுறதுனால அதே திருமலையில் பாம் பிளாஸ்ட் ஆயிருக்கு. ஸோ கடவுள் பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு. ஆனாலும் புத்தி வராமல் மறுபடி தப்பு பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி டார்கெட் பண்ணுறான்னு நினைக்கிறாரு. ஆனால் இன்னைக்கு வந்து ஆந்திராவில் மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க வெங்கடேஸ்வர சுவாமியை பூஜை பண்ணுறவங்க, பக்தியோட அந்த லட்டுவை வந்து பிரசாதத்தை வந்து தம்ம அதிருஷ்டமாக நினச்சி சாப்பிட்றவங்கள வந்து ஒரு கன்ஃபியூஷனில் போட்டுட்டு இன்னைக்கு சாமி மேலே நம்பிக்கை போகிற அளவுக்கு சந்திரபாபு நாயுடு பண்ணுறாருன்னா, அந்த மாதிரி டட்டி பாலிடிக்ஸ் பண்ணுற பொலிட்டீஷியனை இது வரைக்கும் யாரும் பார்த்துருக்க முடியாது. இன்னைக்கு மறுபடியும் நான் கிளியராக சொல்கிறேன், அவங்க சொல்கிற ஒவ்வொன்றுமே பொய்யா பேசுகிறாங்க. இன்னைக்கு அவரோட டைரக்ஷனில் பவன் கல்யாண் சொல்கிறாங்க, ஏன் நந்தினி நெய் யூஸ் பண்ணல, ஏன் கம்மி ரேட்டுக்கு நெய் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்க. ஸோ நான் அதுக்கு தான் எல்லாமே கொண்டு வந்தேன். 2014 அக்டோபர்லேருந்து அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க, 2014 to 19. அப்போ வந்து அந்த நந்தினி நெய் ஃபஸ்ட் டைம் 306க்கு வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏன் கொடுக்கல 2015ல் வேறு ஆளுக்கு கம்மி ரேட்டுக்கு விற்றிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் உங்களுக்கு கொடுக்குற ஒவ்வொரு காப்பி நீங்கள் பார்த்துக்கோங்க. 2014 to 2024 வரைக்கும் டெண்டர் ப்ராசஸ் என்ன, எந்த மாதிரி L1 கொடுப்பாங்க டெண்டரு, அதில் என்ன டெண்டர் யாருக்கு L1 கொடுப்பாங்க, யார் வந்து நெய் எப்படி சர்ஃபரா பண்ணுவாங்க, அது எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்க, டெஸ்ட் பண்ணி எப்படி அனுப்புவாங்க, டெஸ்ட்டில் சரியாக இல்லைன்னா எப்படி ரிஜெக்ட் பண்ணுவாங்க, எந்தெந்த கவர்மெண்ட்டில் எத்தனை வாட்டி ரிஜெக்ட் ஆயிருக்குன்னு இதில் கிளியராக இருக்குது. ஸோ ரிஜெக்ட் ஆனது ஜூலை 23 ஒரு ஈஓ சொன்னதுக்கப்புறம் 2 monthsக்கு அப்புறம் செப்டம்பரில் தெலுங்கு தேசம் ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஃபேக், ஒரு பொய்யான ஒரு ரிப்போர்ட் வந்து வச்சு இதில் அனிமல் ஃபேட் மிக்ஸ் ஆயிருக்குன்னு சொல்ல வச்சாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.